Hey friends, நம்மள நிறைய பேர் அயன் பாக்ஸ்ல இந்த ஒரு பிரச்சனையை பார்த்திருப்போம். அதாவது அயன் பாக்ஸோட பேஸ் பிளேட்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி பர்ன் ஸ்டெயின்ஸ் வந்துரும். அத குயிக்கா எப்படி ரிமூவ் பண்றதுங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்காக நீங்க அயன் பாக்ஸை வந்து ஆன் பண்ணிக்கணும். சோ நம்ம அயன் பாக்ஸ் பிளக் இன்சர்ட் பண்ணி அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அயன் பாக்ஸ் ஆன் ஆயிருச்சு. பேஸ் பிளேட் வந்து ஹீட் ஆகற ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டெயினை நாம எப்படி ரிமூவ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி பாராசிட்டமால் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் மெடிக்கல்ல இருந்து 4 பாராசிட்டமால் டேப்லெட்ஸ் வாங்கி இருக்கேன் இந்த ஸ்டெயினை ரிமூவ் பண்றதுக்காக. அயன் பாக்ஸோட பேஸ் பிளேட் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாங்கி வச்சிருக்க டேப்லெட்டை ஒவ்வொன்னா எடுத்து அந்த பேஸ் பிளேட்ல இது மாதிரி ரப் பண்ணும். அப்படி ரப் பண்றப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பாராசிட்டமால் டேப்லெட் வந்து அப்படியே மெல்ட் ஆகும். இப்போ பேஸ் பிளேட்ல இருக்க அந்த ஸ்டெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகிட்டு வரும். சோ இது மாதிரி நம்ம வாங்கி வச்சிருக்க டேப்லெட்ல யூஸ் பண்ணி இதுல இருக்க ஸ்டெயின்ஸ் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிடலாம். டேப்லெட் மெல்ட் ஆகறனால உங்களுக்கு இது மாதிரி புகை வரும். இந்த புகை வந்து உங்க மூக்குல அதிகமா போகாத மாதிரி பாத்துக்கங்க. ஒரு வென்டிலேட்டட் ஸ்பேஸ்ல வந்து இதை கிளீன் பண்ணுங்க. ஃபைனலா அது வந்து ஒரு துணி வச்சு தொடச்சு எடுத்துட்டோம்னா அயன் பாக்ஸ் இது மாதிரி கிளீனா ரெடி ஆயிருங்க. உங்களுடைய அயன் பாக்ஸ்லயுமே இந்த இஷ்யூ வந்துன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.